ஸோ இந்த கொஷின் பாருங்கள், எ பைசைக்கிள் மார்க்டு ஆஃப், ஒரு பைசைக்கிள் வந்துட்டு எவ்வளோ அதோட மார்க்கெட் ப்ரைஸ், ஓகேவா. ஸோ அந்த பைசைக்கிளோட விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த விலை வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ், ஓகேவா. இஸ் சோல்டு டூ, அதை வந்துட்டு எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 1350க்கு வந்து விற்கிறாங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட், அப்போ வந்துட்டு எப்படி ஆயிருக்கு அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் வந்து விற்றுருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்போ அந்த டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ 1500. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 1350, ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கலாமா. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறதா வந்துட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, ஓகேவா. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இதை 1500லேருந்து 350 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 150, ஓகேவா. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் வந்துட்டு எவ்வளோ, டிஸ்கவுண்ட்டு 150 ருபீஸ், ஓகேவா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாகவே பர்சன்டேஜ் அப்படின்னாலே என்னது, இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் ப்ராஃபிட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100, காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்னா டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100, ஓகேவா. ஸோ டிஸ்கவுண்ட் ருபீஸ் எவ்வளோ 150. ஸோ 150 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ 1500 இன்ட்டு 100, ஓகேவா. ஸோ 2 ஜீரோஸ்க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 10 டைம்ஸ் 50, 150, 1 டைம்ஸ் வந்து 50, ஓகேவா, 15. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 10% கிடச்சிருக்கு. புரியுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் இதை வந்துட்டு சம்மை பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது, இது வந்து இவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னாலே நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ 150 தான். ஸோ அப்போ 150 டிவைடட் பை 1500ன்னு போட்டோம் அப்படின்னா ஒரு ஜீரோ ஒரு 50 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு ஜீரோ இன்ட்டு 100ல் ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 10 தான். ஸோ 10% அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணி ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம், ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.